அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் தேர்வுல 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, சிலப்பதிகார புகார் காண்டத்தின் காதைகளை நிரல்படுத்துக. சிலப்பதிகார புகார் காண்டத்தின் காதைகளை நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ அரங்கேற்ற காதை, ஆப்ஷன் பி காணல் வரி, ஆப்ஷன் சி வேநீர் காதை, ஆப்ஷன் டி கடலாடு காதை. இந்த 4 காதைகளை நம்ம நிரல்படுத்தணும். இப்ப பாருங்க, இதற்கான விடை குறிப்பை பார்க்கலாம். பாருங்க, 10 காதைகள் இடம்பெற்றிருக்கு புகார் காண்டத்துல. அந்த 10 காதைகள் நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏல அரங்கேற்ற காதை கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ஆப்ஷன் ஏ சரிதான். கடலாடு காதை அப்படின்றது ஆப்ஷன் டியா கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க பாருங்க 6வது காதையா வருது. அப்ப அரங்கேற்ற காதை ஆப்ஷன் ஏ, கடலாடு காதை ஆப்ஷன் டி, காணல் வரி ஆப்ஷன் பி, அதே மாதிரி வேனில் காதை ஆப்ஷன் சி. அப்போ ஏ டி பி சி இந்த முறையில தான் நம்ம இதை நிரல்படுத்தணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட வினா அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, மறுபடியும் நம்ம ஒரு முறை வினாவை பார்க்கலாம். அரங்கேற்று காதை ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க, காணல் வரி ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சில வேநீர் காதை, ஆப்ஷன் டில கடலாடு காதை. ஆனா விடை குறிப்புல ஆப்ஷன் ஏ அரங்கேற்று காதை சரி, ஆப்ஷன் டி 2வதா வரணும் கடலாடு காதை, ஆப்ஷன் பி காணல் வரி 3வதா வரணும், ஆப்ஷன் சி வேநீர் காதை கடைசியா வரணும். அதுதான் அந்த விடை குறிப்பு. அப்ப சிலப்பதிகார புகார் காண்டத்துல இடம்பெற்றுள்ள காதைகளை நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரங்கேற்று காதை, அடுத்து பாத்தீங்கன்னா கடலாடு காதை, காணல் வரி காதை, வேனில் காதை. இந்த வரிசை முறையில நம்ம நிரல்படுத்தணும். நன்றி.